2002 குஜராத் கலவரங்கள் 2002இல் குஜராத்தில் ஏற்பட்ட கலவரங்கள் மோடியின் அரசியலில் ஒரு முக்கிய திருப்புமுனையாக இருந்தது. சமூக அமைதியின்மையால் பலர் உயிரிழந்தனர். மோடி மற்றும் அவரது அரசு மீது அதிகமான குற்றச்சாட்டுகள் வந்தன. இந்திய மற்றும் சர்வதேச நீதிமன்றங்கள் மற்றும் விசாரணைகள் மேற்கொண்டும் மோடியை குற்றம் சாட்ட முடியவில்லை என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதன் பின்னிலும் மோடி கடுமையான அரசியல் அழுத்தங்களுக்கும் எதிராக நிலைத்து நிற்பது அவரது அரசியல் வீரத்தை வெளிப்படுத்தியது. அரசியல் மற்றும் பொருளாதார வளர்ச்சி மோடி முதல்வராக இருந்த காலம் குஜராத்தின் வளர்ச்சி மாதிரி என்று புகழ் பெற்றது. அவர் பல துறைகளில் சிறந்த முன்னேற்றங்களை கொண்டு வந்தார். தொழிற்சாலை மற்றும் தொழில் வளர்ச்சி, புதிய தொழிற்சாலைகள் மற்றும் தொழில்துறை பூங்காக்களை உருவாக்கினார். மின் உற்பத்தி, மாநிலத்தில் மின் உற்பத்தி விகிதத்தை உயர்த்தி தொழில்களுக்கு தேவையான மின்சாரத்தை உறுதி செய்தார். சாலை மற்றும் போக்குவரத்து, புவிசார் முன்னேற்ற திட்டங்கள் மூலம் போக்குவரத்து மற்றும் சாலைகள் மேம்பட்டன. விவசாய வளர்ச்சி, விவசாயிகளுக்கு புதிய திட்டங்கள் கொண்டு வந்து அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தினார். கல்வி மற்றும் சுகாதாரம், கல்வி நிறுவனங்கள் மற்றும் மருத்துவமனைகள் மேம்படுத்தப்பட்டன. சமூக மற்றும் கலாச்சார முன்னேற்றம், மோடி சமூக ஒற்றுமையை ஊக்குவித்து குஜராத்தில் உள்ள பல சமுதாயத்தினருக்கு ஒருங்கிணைப்பை உருவாக்க முயற்சி செய்தார். ஆற்றல் மற்றும் திறன் மேம்பாட்டுக்கான பயிற்சிகள் நடத்தினார். கலாச்சார விழாக்கள் மற்றும் சமூக நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவளித்தார். மோடியின் தலைவர் தன்மை மற்றும் பிரச்சினைகள் மோடி தனது நேர்மை மற்றும் கடின உழைப்பின் மூலம் மக்கள் மனங்களில் பெரிய நம்பிக்கையை பெற்றார். அதே நேரத்தில் 2002 கலவரங்கள் மற்றும் பிற சமூக பிரச்சனைகளால் பல்வேறு நேரங்களில் அவர் எதிர்ப்புகளையும் சந்தித்தார். ஆனால் அவர் தனது தேர்தல் வெற்றிகள் மற்றும் பொதுமக்களின் ஆதரவை கொண்டு நிலைத்திருந்தார். 2012 மாநில தேர்தல் வெற்றி 2012இல் நடைபெற்ற குஜராத் மாநில தேர்தலில் மோடி வழிநடத்திய பிஜேபி பெரும் வெற்றியை பெற்றது. இது அவருடைய அரசியல் வலிமையை மேலும் உறுதிப்படுத்தியது. சுருக்கமாக 2001இல் முதல்வராக நியமிக்கப்பட்டார். 2001 நிலநடுக்கத்தின் போது முன்னோடி மீட்பு நடவடிக்கைகள், 2002 கலவரங்கள் அரசியல் சவால்களாக இருந்தன. குஜராத் மாதிரி வளர்ச்சிக்கான திட்டங்களை முன்னெடுத்தார். கல்வி, விவசாயம், தொழில்துறை, மின் உற்பத்தி வளர்ச்சியில் சாதனைகள். 2012 மாநில தேர்தலில் பிஜேபி வெற்றி. பிஜேபி தலைவராக எழுச்சி. 2013ஆம் ஆண்டில் பாரதிய ஜனதா கட்சி பிஜேபி மோடியை தேசிய பிரதமர் வேட்பாளராக அறிவித்தது. இதுவரை மாநில அரசியல் மட்டுமே அறிந்த இவர் இப்போது தேசிய அரசியலில் புதிய அடையாளமாக வெளிப்பட்டார். பிஜேபி கட்சியின் பல்வேறு பிரச்சனைகள் மற்றும் உள்கூட்டங்கள் இருந்த போதும் மோடியின் கடுமையான உழைப்பு, திட்டமிடல் மற்றும் பொதுமக்களுக்கு நெருக்கமான அணுகுமுறை கட்சியை ஒன்று சேர்த்தது. மோடியின் வாக்குமூலங்கள் மற்றும் வளர்ச்சி முறைப்பாடு பிஜேபியின் பொதுவான வாக்கு ஆதரவாளர்களை அதிகரித்தது. 2014ஆம் ஆண்டு மோடி பாரதத்தின் பிரதமர் பதவிக்கு எதிர்கொள்ளும் தேர்தலில் மிக தீவிரமான பிரச்சாரத்தை நடத்தினார். அட்ஹரா பிரச்சாரம், அவர் அம்பானிக்கு அப்படியே, அம்மாவுக்கு அப்படியே என்ற தீவிரமான மற்றும் நேர்மையான பிரச்சார முறை மூலம் பொதுமக்களின் நம்பிக்கையை பெற்றார். சமூக வலைதளங்கள் மற்றும் தொலைக்காட்சி வாயிலாக பரபரப்பான பிரச்சாரம், வளர்ச்சி மற்றும் படிப்படியாக மாற்றம் என்ற போக்கில் தேர்தல் விசேஷங்களை வெளிப்படுத்தினார். அச்சமில்லா இந்தியா என்ற போதனை மற்றும் வளர்ச்சி இந்தியா என்ற வாசகங்கள் பொதுமக்களின் மனதை கவர்ந்தது. 2014 தேர்தல் வெற்றி. மே 2014இல் இந்தியாவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது. மோடி தேசிய அளவில் பெரும் ஆதரவு பெற்றார். பிஜேபி தனிப்பட்ட பெரும்பான்மையை பெற்றுக்கொண்டது. முதன்முறையாக ஒரே கட்சியால் நாடாளுமன்றத்தில் ஒரு வலுவான ஆதாரத்தை பெற்றது. மோடி இந்தியாவின் 14வது பிரதமராக பதவியேற்றார். பிரதமர் பதவியில் தொடக்க காலம். பிரதமராக பதவியேற்ற பிறகு மோடி இந்திய அரசியலில் பல மாற்றங்களை தொடங்கினார். மேக் இன் இந்தியா, இந்தியாவில் தொழில்துறையை மேம்படுத்தும் திட்டம். ஸ்வாச் பாரத் அபியான், சுத்திகரிப்பு மற்றும் நகர்ப்புற சுகாதார மேம்பாடு. டிஜிட்டல் இந்தியா, டிஜிட்டல் சேவைகள் மற்றும் தகவல் தொழில்நுட்ப மேம்பாடு. பொருளாதார மாற்றங்கள், புற்றுநோய் கட்டுப்பாடு மற்றும் வாடிக்கையாளர் பாதுகாப்பு மேம்பாடுகள். 2024 வரை வளர்ச்சி மற்றும் வெற்றிகள். மோடி 3 முறையும் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2014, 2019, 2024. இந்தியா உலகின் முக்கிய ஆற்றல் நாடாக வளர அவரது தலைமையில் பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. உலக அளவில் இந்தியாவின் பங்கு வளர்ந்தது. தொழில்துறை மற்றும் இராணுவத்திலும் முன்னேற்றம் ஏற்பட்டது.
சுருக்கம் 2013இல் பிஜேபி தேசிய பிரதமர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2014 தேர்தலில் பாரதத்தினை மாபெரும் வெற்றிக்கு தள்ளினார். பிரதமராக பதவியேற்ற போது பல தேசிய மாற்றத் திட்டங்களை தொடங்கினார். 2019 மற்றும் 2024 தேர்தல்களிலும் வெற்றி பெற்றார். இந்திய அரசியலில் உலகளாவிய ரீதியிலும் பெரும் தாக்கம் ஏற்படுத்தியவர்.